ஆயுஷோடு நிறுவனருக்கும் பணிவான வணக்கங்கள். 2% பிடி அண்ட் பிஜி ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் இந்த செயல்முறையானது தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் பல்வேறு ஆண்டுகளாக பின்பற்றாத காரணத்தினால் இந்த வழக்கு வந்திருக்கு. இந்த விசாரணை இன்று நடந்தது. இதில் சொல்லப்போனால் 2% பிடி அண்ட் பிஜிடி நீதிமன்ற ஆணை கிடைத்தும் பள்ளிக் கல்வித்துறை செயல்படுத்தின நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் இன்றைக்கி வந்தது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும்பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து பிரின்சிபல் செக்ரட்டரி அண்டு கமிஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஜாயிண்ட் டைரக்டர் இவர்கள் தரப்பிலிருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9011 பெட்டிஷன் அண்ட் அதோடு இருக்கின்ற ரிமைனிங் 6 பெட்டிஷன், மொத்தம் 7 பெட்டிஷன் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் தீர்ப்பு கொடுத்தார் நீதியரசர். அதனால் அந்த எல்லா பெட்டிஷன் மீதும் ரிவ்யூ இருக்கிற மாதிரி 9011 அந்த பெட்டிஷன் தீர்ப்பு மேலே ரிவ்யூ அண்டு கிளாரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இதில் 3 இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி விசாரணையில். இந்த 3 இஷ்யூஸ் என்னன்றது வெளிப்படையாக தெரியல. ஆனால் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின் மீது ரிவ்யூ அண்டு கிளாரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 இஷ்யூ குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 3 இஷ்யூ பற்றி நீதிமன்றத்தில் எதுவும் வெளி வரலை. இந்த வழக்கு நம்பர் பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொடுத்த ரிவ்யூ பெட்டிஷன் இதுதான் WMP 2213/2025. இந்த அரசாங்கத்தோட ரிவ்யூ பெட்டிஷனோடும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அமைச்சு பணிகள் தொடர்ந்தது 1798/2025. இது ரெண்டுமே சேர்த்து 18/6/2025 அன்று 2:15 விசாரணை தள்ளி வச்சுருக்காங்க. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது மெய்.